இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் இது ரெண்டுமே நம்ம சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வத்தலை வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு சுண்டக்காய் வத்தல் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு முறமுறான்னு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா கரும்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம். இது வந்து அப்படியே நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் இது வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அது கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இது நல்லெண்ணெய் தான். இது நல்லெண்ணெய் தான் நான் செய்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கமகமாக நல்ல ஒரு எள்ளு வாசனை வருது. இதில் வேறு எண்ணெயில் செய்கிறத விட நல்லெண்ணெய், கண்டிப்பாக நல்லெண்ணெய் செஞ்சால் தான் அதோடைய டேஸ்ட்டு ரெட்டிப்பாக இருக்கும். தக்காளி இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் இதையும் சேர்த்துடலாம். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வதங்கிடும். மணத்தக்காளி வத்தல் இதை வந்து எடுத்துட்டு நல்லா கரும்னு நல்லா சவுண்டே பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை நம்ம வறுக்கிறது கொஞ்சம் இருக்குது. வறுத்து அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா தனியா, இன்னும் ஒரு 5 மிளகா 6 மிளகா போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு காரம் அந்த அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம வந்து வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது 1 நிமிஷம் தான் ஃப்ரை ஆகிடும். உடனே செவக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நிறைய எண்ணெய் விட்டு நம்ம வறுக்கும்போது அது வறுபடுற தன்மை வந்து நல்ல கரெக்டாக இருக்கும். எண்ணெய் இல்லாத வறுத்ததை விட எண்ணெயோடு வறுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை வறுத்துட்டு ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. தனியாவும் மிளகாவும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து வத்த குழம்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா செவஞ்சிருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். இதில் பாருங்க, இது என்ன படபடான்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இதை போட்ட உடனே. அதனால எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எள்ளு போட்டுட்டேன். எள்ளு கண்டிப்பாக இருந்தால் ஒரு நல்ல டேஸ்ட்டு. இது ட்ரெடிஷ்னலாக வத்த குழம்பு பண்ணும்போது எள்ளெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவாங்க. எள்ளு போட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல். இது வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் போடுறது. சில பேர் தேங்காய் போடாமல் கூட பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வத்த குழம்பு. வத்த குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் விடணும். விட்டுட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். இதுக்கு கடுகு வறுத்து அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் கடுகு போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு 2 வத்தல், மிளகா வத்தல் 2 நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கே நல்லா காரமாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம்
பெருங்காயம், பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, இது கொஞ்சம் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வத்த குழம்பு எப்படி செய்யணுமோ அப்படி கரெக்டாக செஞ்சோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பசி நேரத்தில் நல்லா 3 சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றது ஒரே சாதத்தில் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சுண்டக்காய் வத்தல் ப்ளஸ் கொஞ்சம் மணத்தக்காளி வத்தலும் இப்போ சேர்த்துருக்கேன். மணத்தக்காளி வத்தலுமே ஒரு நல்லா இருக்கும். தனித்தனியாகவும் செய்யலாம், நம்ம 2 சேர்த்தும் செய்யலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு பாருங்கள், நல்ல ஒரு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு பழம் சைஸ்க்கு புளி ஊற போட்டு நல்லா கெட்டியாக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நம்ம கெட்டியான ஒரு புளி தண்ணி தான் விடணும். நல்லா ஒரு இந்த அளவுக்கு சைஸ்க்கு ஃபுல்லாக விட்டுருக்கேன். அதாவது ஒரு நல்ல குழிக்கரண்டியில் ஒரு 2 பெரிய கரண்டியில் 2 பெரிய கரண்டி அளவுக்கு புளி தண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதிக்கட்டும். இதுக்குள்ள வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தேவையான கொஞ்சம், அதாவது சுண்டைக்காயில் வந்து சுண்டைக்காய் வத்தலில் உப்பு சேர்த்த சுண்டைக்காயும் வத்தலும் இருக்குது, உப்பு சேர்க்காத வத்தலும் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இது வந்து உப்பு சேர்க்காத சுண்டக்காய் வத்தல். அதுக்கு நான் கடையில் வந்து அப்படி கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் இப்போ வந்து நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சில சமயம் உப்பு சேர்த்த ஒரு சுண்டக்காய் வாங்கிட்டோம், ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் எப்போவுமே இப்போ வந்து நம்ம உப்பு சேர்க்காத ஒரு சுண்டக்காய் தான் நான் வாங்கிட்டு வர்றது கேட்டு. இது வந்து நம்ம அதாவது வெறும் இதை வந்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டு. கொரோனா டைமில் அந்த டைமில் வந்து இதை தான் நிறையா பெரிய டாக்டர்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வறுத்துட்டு சாதத்தில் கொஞ்சம் உப்பு, இது ஒரு வரமிளகாய் கிள்ளி ஒரு தாளிச்சிட்டு அதை மட்டுமே சாதத்தில் போட்டு சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு நல்லா கிடைக்குது. இது ஒரு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போக இந்த புளித்தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை சேர்த்துடலாம். நல்லா கமகமகமன்னு வாசனை இந்த அரைச்சி வச்சுருக்கிறது எள்ளெல்லாம் சேர்த்ததுனால அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். அரைச்சதை சேர்த்துட்ட அப்புறம் நல்லா சூப்பரான ஒரு வாசனைனா வாசனை, அப்படி ஒரு வாசனை. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. சுண்டைக்காய் வத்தல் குழம்பு சூப்பராக இருக்கு. அப்படியே இன்னும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது, யாரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து வத்தல், அதுக்கப்புறமா ஒரு டேஸ்ட்டு, இந்த காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால இதுக்கு வந்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது திக்காக. வத்த குழம்புனாலும் இப்படி தான் இருக்கணும், நல்லா சூப்பராக. தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு 2 கொதி. ஹோட்டலில் கூட உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்காதான், அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதில் வந்து ஒரு தனியாகவும் மிளகாவும் கொஞ்சம் தூக்கலாகவே போடணும். அதிகமாக போடும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எங்கள் பாட்டி, மாமியார், அம்மா எல்லாருமே இந்த மெத்தடில் தான் செய்வாங்க.
மாமியார்லாம் செஞ்சாக்கா அப்படியே நாக்கிலே இருக்கும் அந்த டேஸ்ட், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாமியார் செய்கிற சமையல்லாம். இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது இதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து செஞ்சதெல்லாமே எதுவுமே சும்மாவே செய்யலை, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்குது செஞ்சதுக்கு. வெல்லம் சேர்க்கறதால இனிப்பாலாம் ஒன்றும் இது இருக்காது. அதாவது காரமும் நல்லா நிறையவும் சேர்த்துருக்கிறதுனால அருமையாக இருக்குது. இது வந்து இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாருங்கள் மணத்தக்காளி, அதுக்கப்புறமா இது வேண்டாம், இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பாருங்கள் இப்போது எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். மணத்தக்காளி சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கொஞ்சம் எள்ளெல்லாம் நம்ம சேர்த்து இது செய்யும்போது உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஒரு மூக்குக்கு அந்த நல்ல ஒரு அரோமா, அந்த வாசனை வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பசியை தூண்டும். வாசனையே வந்து நம்ம பசியை தூண்டக்கூடியது தான். அதனால நம்ம இன்னொரு பிடி சேர்த்து சாப்பிடுவோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.